செல்வத்திலையும் கல்வியிலையும் உயர்ந்தவங்களா, பிறரால மிகவும் மதிக்கப்படுறவங்களா சில நன்மக்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நல்லவங்களையும் மட்டம் தட்டணும்னு பொறாமையால சிலர் முயற்சிப்பாங்க. அப்படி முயற்சிக்கிறவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத பத்தியும், பொறாமையாலையும் பிற்போக்கு எண்ணங்களாலையும் சிலர் தங்களை மரியாதை இல்லாம நடத்தினாலும் சிறப்புடைய பெரியவர்கள் எப்படி நடந்துக்குவாங்கங்கிறத பத்தியும் 2 பழமொழி பாடல்களை இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த பாடல்கள் மூலமா நம்ம கிட்ட யாராவது ஆத்திரமா அவமானப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டாலும் அதுக்கு நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எம் தமிழ் அமுதம் பகுதியில பழமொழி 400 நூல்ல இருந்து 2 பாடல்களை பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நூல்ல இருக்கிற ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழியோட முடியும். அத்தோட புத்தி சொல்ற விதமாவும் அமைஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல்கள் பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடாதுன்னு, கோபப்படக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்ப நாம பாடல்களை வாசிக்கலாம். பழமொழி 448வது பாடல். மிக்குடையாராகி மிக மதிக்கப்பட்டாரை ஒர்க்க படமுயலும் என்றால் இழுக்காகும், நற்கு எளிதாகி விடினும் நளிர்வரை மேல் கற்கிள்ளி கை உயிந்தார் இல். இதுதான் பாடல். இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம். மிக்குடையராகி மிக மதிக்கப்பட்டாரை, செல்வம் மிகுந்தவர்களாகவும் பிறரால மிகவும் மதிக்கப்படும்படியா இருக்கிறவங்கள ஒர்க்க படமுயலும் என்றல் இழுக்காகும், அவங்கள வருத்தப்பட வைக்கிற மாதிரி நாம தீய செயல்களை செய்வோம் அப்படின்னு நினைச்சா அது இழுக்காகும். இழுக்காகும் போது நமக்கு இழிவை தரும் அல்லது துன்பத்தை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நற்கு எளிது ஆகி விடினும் நளிர்வரை மேல் கற்கிள்ளி கையுய்ந்தார் இல். உயர்ந்த மேன்மக்களுக்கு எதிரா நாம தீய செயல்கள் செய்யறது நற்குங்கும் போது நமக்கு எளிதாகி விடினும், எளிதா இருந்தாலும் அது எதுக்கு சமமானது? நளிர் வரை மேல் கற்கிள்ளி கை உய்ந்தார் இல். ஒரு மலை இருக்கு, அந்த மலை மேல இருக்கிற கல்ல நாம கிள்ளுனோம்னா அந்த கல்லுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது. ஆனா நம்ம கையில தான் வலி ஏற்படும், காயம் ஏற்படும். அதே மாதிரி பெரியவங்களை நாம காயப்படுத்த நினைச்சோம்னா நமக்கு தான் இழுக்கு உண்டாகும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. கற்கிள்ளி கை உய்ந்தாரில் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல உள்ள பழமொழி. அடுத்த பாடல் இந்த பாடலுக்கு நேர் எதிரா, நாம பெரியவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைச்சாலும் அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுது. பழமொழி பாடல் 51. இறப்ப சிறியவர் இன்னா செய்யினும் பிறப்பினால் மாண்டார் வெகுளார், திறத்துள்ளி நல்ல விறகின் அடினும் நனி வெந்நீர் இல்லம் சுடுகலாவாறு. இதுதான் பாடல். இறப்ப சிறியவர் இன்னா செய்யினும், இழிந்த மக்கள் கெடுதல் செய்தாலும் பிறப்பினால் மாண்டார் வெகுளார். மாண்டார்னு சொல்றது இங்க மாட்சிமைப்பட்ட அல்லது பெருமை பொருந்திய அப்படின்னு பொருள்படுது. பிறப்பினால் பெருமைப்பட்டவர்கள் கோபப்பட மாட்டார்கள். திறத்துள்ளி நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து நல்ல விறகின் அடினும் நனி வெந்நீர் இல்லம் சுடுகலாவாறு. நல்ல விறகின் அடினும், தேர்ந்தெடுத்த நல்ல விறகுகளால அடுதல்னு சொல்றது இங்க காய்ச்சுதல் அப்படின்னு பொருள்படுது. எதை காய்ச்சுதல்? நனி வெந்நீர் இல்லம் சுடுகலாவாறு. நல்ல விறகால நீரை எவ்வளவு கொதிநிலைக்கு காய்ச்சினாலும் அந்த வெந்நீர் ஒருவருடைய வீட்டை எரிக்காது. அதே மாதிரி மேன்மக்களை எவ்வளவுதான் நம்ம இழிவா நடத்தினாலும் அவங்க அதுக்காக கோபப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. நனி வெந்நீர் இல்லம் சுடுகலாவாறு அப்படிங்கறதுதான் இந்த செய்யுள்ள இருக்கிற பழமொழி. பழமொழி 400ங்கிற இந்த நூல் முன்றுரை அரையனாரால எழுதப்பட்டது. இன்னைக்கு நாம 2 பாடல்களை பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய பழமொழி பாடல்கள் நம்ம சேனல்ல இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை தமிழ்ல ஆர்வமுள்ள உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. அடுத்த பதிவுல இன்னொரு தமிழ் பாடலுடன் சந்திப்போம். நன்றி.